விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த ராஜா ராணி சீசன் 2 மூலமாக பாப்புலர் ஆனவங்க தான் சங்கீத்ரா. இவங்க ராஜா ராணி சீசன் 2ல் ஜெனி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருசாக எந்த ஒரு சீரியலும் கமிட் ஆகவே இல்லை. மேலும் இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறது மிகப்பெரிய கனவு அப்படின்னும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் ராஜா ராணி சீசன் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டிங் இன்விடேஷனை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க பேர் பக்கத்தில் வி அப்படின்ற லெட்டர் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு இன்விடேஷன் போஸ்ட் பண்ணிட்டதால இவங்க டிடிஎஃப் வாசனுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால வாசன் கூட தான் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் வாசன் எனக்கு பிரதர் மாதிரி, நான் வினோத் அப்படிங்கிறவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே சங்கீத்ராவுக்கும் வினோத்துக்கும் மேரேஜாக இருந்தது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா பல இடத்துல இன்டர்வியூ எடுத்து அவங்களோட மேரேஜ் எப்படி நடந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் கிடையாதாமா, அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ்க்கு அப்புறமா நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் இப்போ எங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தன்னோட ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்க வெட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிக்சரையுமே இன்ஸ்டாகிராமில் வச்சிருக்கல. மேரேஜ் ஆகி இவ்வளோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டைம் கூட ஹஸ்பண்ட் பிக்சரை இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்களோட யூடியூப் பேஜ்லேயோ போஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பலருமே உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட கமெண்ட் செக்ஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா புதுசாக இப்போ ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு குட்டி குழந்தைய கையில் வச்சு ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணியிருக்க மாதிரியான பிக்சரை ஷேர் பண்ணி தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட், ஹியர் இஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்காங்க. இதை பார்த்தா பலருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆனாலுமே ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரி எந்த இடத்துலையும் காமிச்சிக்கவே இல்லை. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா அல்லது ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்களா அப்படின்ற குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் இவங்க எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, இப்போ திடீர்னு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பமாக இருந்தாங்க. இந்த நிலையில் எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப பிரியமான ஒன்றுக்கு குட் பை சொல்ல துணிஞ்ச நேரத்தில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த நேரத்தில் வாழ்க்கை ஒரு புது தொடக்கத்தை கொடுத்துருக்கு. அதாவது நமக்கு பிடிச்ச ஒருத்தரை விட்டுட்டு விலகிடலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சங்கீத்ரா மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வார்த்தைகளோட முழு அர்த்தத்தை அவங்களே உறுதிப்படுத்தினாதான் எல்லாருக்கும் தெரிய வரும். அது வரைக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்க போகுது.